ஓம் சாந்தி 2/6/2025 சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நினைவில் இருப்பீர்களானால் தூரத்தில் இருந்தாலும் தந்தையின் அருகாமையில் இருக்கின்றீர்கள். நினைவினால் கூடவே இருப்பதன் அனுபவமும் ஏற்படுகிறது. மேலும் விகர்மங்களும் விநாசமாகின்றன. ஆகையினால பாபா என்ன சொல்கிறாரு, எங்கே இருந்தாலும் தந்தை நினைவில் இருந்தீங்கன்னா பாபா கூடவே இருக்கிறதுனுடைய அனுபவம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். தனியாக இருக்கும், தூரத்தில் இருக்கும், இப்படியெல்லாம் ஃபீல் ஆகாது. பாபா நெருக்கத்தில் இருக்கிற அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். மேலும் விகர்மமும் விநாசமாகும். அதனால் எங்கே இருந்தாலும் பாபா நினைவிலே இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பாபா கேள்வி கேட்குறாங்க, வெகு தொலைவில் இருந்து வந்துள்ள எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை குழந்தைகளை தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக ஆக்குவதற்காக எந்த ஒரு ஞானத்தை தருகின்றார்? தொலைநோக்கு பார்வையுடையவர்களாக நாம் ஆகணும், அதுக்காக எந்த ஞானத்தை கொடுக்குறார்? பதில், ஆத்மா எப்படி சக்கரத்தில் பலவித வர்ணங்களில் வருகிறது என்ற ஞானத்தை தூராந்தேசி பாபா தான் தருகின்றார். எப்படி ஆத்மா இந்த சக்கரத்தில் பலவித வர்ணங்களில் வருது, இந்த ஞானத்தை கொடுக்குறார். நீங்கள் அறிவீர்கள், இப்போது நாம் பிராமண வர்ணத்தவராக இருக்கிறோம். இதற்கு முன் ஞானம் இல்லாமல் இருந்தபோது சூத்திர வர்ணத்தினராக இருந்தோம். அதற்கு முன் வைசிய மற்றும் சத்திரிய வர்ணத்தினராக இருந்தோம். தூரதேசத்தில் வசிப்பவராகிய பாபா வந்து இந்த தூராந்தேசி ஆவதற்கான ஞானத்தை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். இந்த காலசக்கரத்தில் ஆத்மா எப்படி பல வர்ணங்களில் வருது, ஆத்மாவுடைய உண்மையான தேசம் எது, இந்த ஞானத்தை பாபா இப்போ புரிய வைக்கிறார். பாடல், யார் தலைவனோடு கூட இருக்கிறார்களோ அவர்கள் மீது ஞானமழை பொழிகிறது. ஓம் சாந்தி. யார் ஞானக்கடலோடு கூடவே இருக்கிறார்களோ அவர்களுக்காக ஞானமழை. நீங்கள் தந்தையோடு கூட இருக்கிறீங்க இல்லையா? வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் கூடவே இருக்கிறீர்கள். நினைவோ வைக்கிறீர்கள் தானே அப்படின்றார். எந்த குழந்தைகளுக்கெல்லாம் நினைவில் இருக்கின்றார்களோ, எந்த குழந்தைகளெல்லாம் நினைவில் இருக்கின்றனரோ அவர்கள் சதா கூடவே இருக்கின்றனர். நினைவில் இருப்பதால் கூடவே இருக்கிறார்கள். மேலும் விகர்மங்கள் விநாசமாகின்றது. பிறகுதான் விகர்மாஜித் சகாப்தம் ஆரம்பமாகின்றது. பிறகு எப்போது ராவண ராஜ்யம் இருக்கிறதோ அப்போது சொல்கின்றனர் ராஜா விக்ரமாதித்தரின் சகாப்தம் என்று. அது விகர்மாஜித், இது விகர்மம் செய்யக்கூடியது. இப்போது நீங்கள் விகர்மாஜித் ஆகி கொண்டிருக்கிறீர்கள். பிறகு நீங்கள் விகாரமற்றவர்களாக முற்றிலும் ஆகிவிடுவீர்கள். இந்த சமயம் அனைவரும் எப்படி இருக்காங்கன்னா அதிவிகாரிகளாக இருக்கிறார்கள். யாருக்குமே தங்களின் தர்மத்தை பற்றி தெரியாது. இன்று பாபா ஒரு சின்ன கேள்வி கேட்குறாரு. சத்தியுகத்தில் தேவதைகள் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்தவர்கள் என அறிந்திருந்தார்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. எப்படி நீங்கள் நினைக்கிறீர்களோ நாம் இந்து தர்மத்தினர் என்று. சில பேர் இப்போ அவங்கவுங்க வந்து தன்னை என்னென்ன தர்மத்தினர்னு உணர்ந்திருப்பாங்கள்ல, கேட்டால் சொல்லுவாங்கள்ல, அது போல் சொல்கிறார். அதுபோல் சத்தியுகத்தில் தேவி தேவதைகள் வந்து தன்னை தேவதா தர்மத்தினர் அப்படின்னு வந்து அவங்க சொல்லிப்பாங்களா, உணர்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. உதாரணம் சொல்கிறார். இப்போ கிறிஸ்டின்ஸ் பார்த்துக்கிட்டால் நாங்கள் கிறிஸ்தவ தர்மத்தினர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம இந்து தர்மத்தினர் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதே போல் அங்கே தேவதைகள் தங்களை தேவி தேவதா தர்மத்தினர் அப்படின்னு உணர்ந்திருப்பாங்களா? இது சிந்தனைக்கான விஷயம் அப்படின்றார். நாம் இந்த தர்மத்தினர் என உணர்வதற்கு அங்கே வேறு எந்த தர்மமும் கிடையாது. ஏன்னா பல தர்மம் எங்கே இருக்கோ அங்கே தான் பிரித்து நான் இன்னென்ன தர்மத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இருக்குது, உணர வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் சொர்க்கத்தில் ஒரே தர்மம் தானே இருக்குது. அங்கே பிரித்து நான் இந்த தர்மம்னு சொல்லிக்கணும், உணரணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றார். ஏன்னா இங்கே தான் அநேக தர்மங்கள் இருக்குது. ஆகையால் அறிமுகம் கொடுப்பதற்காக நான் என்ன தர்மத்தை சேர்ந்தவன்னு அறிமுகம் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் தனித்தனியாக பெயர் வச்சுருக்காங்க அப்படின்றார். ஆனால் அங்கே இருப்பது ஒரே தர்மந்தான், அதனால் சொல்வதற்கான அவசியம் இல்லை அப்படின்றார். நாம் இந்த தர்மத்தை சேர்ந்தவர்கள் என சொல்வதற்கான தேவை அங்கே கிடையாது அப்படின்றார். அதனால் பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க நாம் வந்து ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர்.
தேவி தேவதா என வேறு யாரும் எந்த தர்மத்தை சேர்ந்தவங்களும் சொல்லிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே பதீத்தமாக இருக்காங்க. பதீத்தமாக இருக்கிறதுனால யாருமே தங்களை தேவதா அப்படின்னு சொல்லிக்க முடியாது அப்படின்றார். பாபா புரிய வைக்கிறாரு, பாரதத்தை தவிர மற்றது எல்லாமே நேர்மகமாக ஆகிடும் அப்படின்றார். இவ்வளவு பெரிய சிருஷ்டி என்ன செய்ய போகுது? ஒரு பாரதத்திலே பாருங்கள் எவ்வளோ கிராமங்கள் இருக்குது. பிறகு அப்படியே விருத்தி ஆகிட்டே போகும் அப்படின்றார். அங்கோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சேர்ந்த நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. இதை பிராமண குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பாபா தாரணை செய்ய வைக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாமே அறிஞ்சிட்டீங்க. உயர்ந்ததிலும் உயர்ந்தவரான சிவபாபா யார்? அவருக்கு ஏன் பூஜையெல்லாம் செய்யப்படுது? எருக்கம்பூ, அரளிப்பூ முதலியவற்றால் ஏன் அர்ச்சனை பண்ணுறாங்க? அவரோ நிராகாரர் தானே. அந்த நிராகாரருக்கு ஏன் பூஜைலாம் பண்ணுறாங்க? அவரை கூட பக்தி மார்க்கத்தில் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்லிடுறாங்களாம். ஆனால் பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்ட பொருள் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே பெயரும் இருக்கும், வடிவமும் இருக்கும் அப்படின்றார். அப்படியானால் அந்த பெயர் வடிவத்துக்கு அப்பாற்பட்டவருக்கு எப்படி பூ போடுறாங்க, பூஜை வைக்கிறாங்க, பூஜையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு கேட்குறார். முதல்ல பூஜையே அவருக்கு தான். யாரை பெயர் வடிவத்திற்கு அப்பாற்பட்டவர்னு சொல்கிறாங்களோ அவருக்கு தான் முதல்ல பக்தியே ஆரம்பமாகுது. பூஜையே அவருக்கு தான் நடக்குது. கோயிலே அவருக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆக அவர் இந்த பூமியில் ஏதாவது காரியம் செய்திருக்கணும் இல்லையா? இன்றைக்கி அவ்வளோ மகிமை அவருக்கு பாடுறாங்க, அவ்வளோ பூஜை செய்கிறாங்கன்னா அதனுடைய பலனை அனுபவித்ததுனால தானே அவருக்கு இவ்வளோ மகிமை இருக்குது. அப்போ அவர் இந்த உலகத்துக்கு என்ன செஞ்சார்? ஏன்னா பாரதத்துக்கு மட்டும் இல்லை, முழு உலகத்தின் குழந்தைகளுக்கு அவர் சேவை செஞ்சுருக்கார். மனிதர்களுக்கு தான் அவர் சேவை செஞ்சுருக்கார். இந்த சமயம் நீங்கள் உங்களை தேவதா தர்மத்தினர்னு உங்களை சொல்லிக்கொள்ள முடியாது, உங்களுக்கே தெரியாதுன்றார். நாம் தான் தேவி தேவதா தர்மத்தினராக இருந்தோம், இப்போ மீண்டும் ஆகி கொண்டிருக்கிறோம்ன்ற விஷயத்தை பாபா இப்போ புரிய வைக்கிறார். இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பிறகு நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. அது உங்களுடைய கடமை. இந்த ஞானத்தெல்லாம் எந்த ஒரு மனிதர்களும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. சிவபாபா தான் எல்லாருக்கும் சொல்லித்தராரு. பாபாவை தவிர வேறு யாரும் இதை புரிய வைக்கவும் முடியாது அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, இந்த முழு விளையாட்டுமே 2 விஷயங்களை வச்சு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. பாரதத்தின் தோல்வி மற்றும் பாரதத்தின் வெற்றி. பாரதத்தில் சத்தியுக ஆரம்பத்தில் பவித்திர தர்மம் இருந்தது. இந்த சமயம் உள்ளது அப்பவித்திர தர்மமாகும். அப்பவித்திரதாவின் காரணத்தால் தங்களை தேவதா என சொல்லிக்கொள்ள முடிவதில்லை. பிறகும் கூட மனிதர்கள் சில பேர் ஸ்ரீன்னு பெயர் வச்சுக்கிறாங்களாம். ஆனால் ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமானவர். பவித்திர தேவதைகள் தான் சிரேஷ்டமானவர்கள்னு சொல்ல முடியும். ஆனால் இங்கே பாருங்கள், அப்பவித்திர மனிதர்கள் தங்களுக்கு ஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்துக்கிறாங்களாம். ஸ்ரீமத் பகவான் வாக்கு அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது. இப்பொழுது ஸ்ரீயாக இருப்பவர் யார்? யார் பாபா சொல்வதை முன்னிலையில் கேட்டு ஸ்ரீ ஆகிறார்களோ அவர்களா, அல்லது யார் தங்களை ஸ்ரீ என சொல்லிக்கொள்கிறார்களோ அவர்களா? ஆக இதை புரிஞ்சுக்கணுன்றார். அவங்கெல்லாம் அறியாமையில் தங்களுக்கு அந்த ஸ்ரீ என்ற பட்டம் கொடுத்துக்கிறாங்க. பாபா சொல்கிறத கேட்டு அந்த ஸ்ரீமத் படி நடந்து அந்த உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்களுக்கு தான் அந்த ஸ்ரீ என்ற பட்டம் பொருந்தும். ஆனால் இன்றைக்கி எல்லாம் அறியாமையில் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தன்னை ஸ்ரீன்னு அந்த பட்டத்தை வச்சுக்கிறாங்க அப்படின்றார். பாபாவின் நற்காரியங்களுக்காக மகிமையாக என்ன பெயர் இடப்பட்டுள்ளனவோ அவற்றை தங்களுக்கு அந்த பெயரை வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் பாபாவுக்கு அந்த ஸ்ரீன்ற பட்டம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்ற பட்டம், சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானவர்னா சிவபாபா தான். அவர் செய்யக்கூடிய காரியம்தான். ஆனால் இதை தங்களுடைய பேருக்கு முன்னாடி வச்சுக்கிட்டாங்க அப்படின்றார். பிறகும் கூட பாபா சொல்கிறாரே, குழந்தைகளே, ஒரு தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். இதுதான் வசீகர மந்திரம். நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொண்டு உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும். ஆகையினால அடிக்கடி தன்னை ஆத்மான்னு உணருங்க. இந்த சரீரமோ இங்கே 5 தத்துவங்களால் உருவாக்கப்பட்டது. அது உருவாகும், பிறகு விடுபடும், பிறகு மீண்டும் உருவாகும். ஆனால் ஆத்மா அவினாஷி இல்லையா? அவினாஷி ஆத்மாக்களுக்கு இப்போது சங்கமயுகத்தில் அவினாஷி பாபா பாடம் கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. எவ்வளவு தான் விக்னங்கள் முதலியன ஏற்பட்டாலும், மாயாவின் புயல்கள் வந்தாலும்
நீங்கள் எப்போவுமே பாபா நினைவில் இருங்க. நினைவில் இருக்கிறதுனால தான் ஆத்மா தூய்மையாகும். ஏன்னா நீங்களாம் ஏற்கனவே எப்படி இருந்தீங்கன்னா சதோ பிரதானமாக இருந்தீங்க. அப்போ மீண்டும் அந்த நிலையை அடையணுன்னா நினைவு ரொம்ப ரொம்ப முக்கியன்றார். ஞானமும் சுலபந்தான், ஆனால் நினைவு யாத்திரையில் எவ்வளவு நமக்கு டைம் எடுக்குது அப்படின்றார். ஆனால் ஞானத்துக்கு அவ்வளோ டைம் எடுக்கிறதில்ல, ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்றார். இன்றைக்கி உலகத்தில் பதீத உலகத்தில் தங்களை பதீத்தமானவர் அப்படின்னா சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் யாருடைய கையினால் சமைக்கப்பட்டதை சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சாப்பிடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறதுனால நாமளும் வெளியில் சாப்பிட்றதில்ல. அதனால் அவங்க கேள்வி கேட்குறாங்களாம், நாங்களாம் என்ன தீண்டத்தகாதவர்களா, ஏன் எங்கள் கையால் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்களாம். கண்டிப்பாக பதீத்தமானவர்கள் தான். ஆனால் தங்களை இது பதீத்த உலகம், தங்களை பதீத்தமானவர்னு அவங்களாம் புரிஞ்சிக்கிறதில்ல அப்படின்னு பாபா சொல்கிறார். அவங்களாம் அறியாமையில் இருக்காங்க அப்படின்றார். பாபா இப்போ சொல்கிறாரு, குழந்தைகளே இந்த விஷத்தெல்லாம் விட்டுருங்க. அமிர்தத்தை விட்டுட்டு விஷத்தை எதற்காக உண்றீங்க? இந்த விஷமே முதலிடை கடை துக்கம் தரக்கூடியது. அதனால் இந்த விஷத்தெல்லாம் விட்டுருங்க. எப்படி போதை பழக்கம் உள்ளவர்கள் போதை இல்லாமல் இருக்க முடியாதோ, மதுபான பழக்கம் உடையவர்கள் மதுபானம் இல்லாமல் இருக்க முடியாதோ, அது போல தான் இந்த விஷத்துக்கு அடிமையாக இருக்காங்கன்றார். எப்போ நீங்கள் தூய்மையாக ஆகிறீங்களோ அப்போ இது போன்ற எண்ணமெல்லாம் வராது அப்படின்னு பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்போ அதுக்காக முயற்சி செய்யணும். ஆனால் உலகம் அறியாமையில் இருக்குது அப்படின்றார். பாபா அடுத்து சொல்கிறாங்க, சொர்க்கவாசி ஆவதற்காக பாண்டவர்கள் உயிருடன் இருந்து கொண்டே தேக அபிமானத்திலிருந்து உருகி விடுவதற்கான முயற்சி செய்தனர். நீங்கள் இப்பொழுது இந்த பழைய செருப்பை விடுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அதாவது இந்த பழைய உடலை முற்றிலும் விடுவது, மறப்பதற்கான முயற்சி செய்யணும் அப்படின்றார். பாபா குழந்தைகளுக்கு தான் புரிய வைக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, குழந்தைகளே நான் கல்பமாக வருகிறேன். எனது பெயர் சிவன். சிவ ஜெயந்தியும் கூட கொண்டாடுறாங்க. பக்தி மார்க்கத்திற்காக எத்தனை கோவில் முதலியவற்றை கட்டுறாங்க. சிவனுக்கு எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. அதே போல் தேவிகளுக்கும் கூட எவ்வளோ பேர் வச்சுருக்காங்க. இந்த சமயம் உங்களுக்கும் பூஜையெல்லாம் எவ்வளோ நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா புரிய வச்சுட்டேன்றார். யாருக்கு நாம் பூஜை செய்து வந்தோமோ அவர் நமக்கு இப்போ படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எந்த லக்ஷ்மி நாராயணருக்கு நாம் பூஜாரியாக இருந்தோமோ அவர்களை போல் இப்போ நாம் மாறிட்டுருக்கோம். இந்த ஞானம் எல்லாம் பாபா இப்போ புரிய வச்சுட்டாரு. இது உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். அதே போல் இதை நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் புரிஞ்சிட்ட விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் அப்படின்றார். ஆனாலும் அநேக குழந்தைகள் தாரணை செய்ய முடியாமல் இருக்காங்களாம். பாபா சொல்கிறாரு, அதிகம் தாரணை செய்ய முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் பாபாவை நினைவு செஞ்சிட்ருங்க. பாபாவையோ நினைவு செய்து கொண்டே இருங்கள். யாருக்கு முரளி நடைபெறுவதில்லையோ இங்கேயே அமர்ந்து நினைவு செய்யுங்க. ஏன்னா இங்கே உங்களுக்கு எந்த பந்தனமும் கிடையாது, தொந்தரவும் கிடையாது. வீட்டுக்கு போயிட்டா குழந்தைங்க வேலை இப்படி உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு இந்த ஆன்மீக நஷா போதையெல்லாம் இல்லாமல் போயிடுது. அதனால் இங்கேருந்தே நீங்கள் நல்லா நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு சமயம்தான் நீங்கள் தங்களை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய முடியும். அதற்கான சமயம்தான். அதனால் பாபாவை நினைவு செய்யுங்க. இது போல் புரிய வைப்பதற்கு வேறு யாரிடமும் சக்தி கிடையாது. ஞானக்கடலாக இருப்பவர் ஒரே ஒரு பாபா தான், வேறு யாருமே கிடையாது. அவர் தான் இப்போ புரிய வைக்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் பாபாவிடம் வருகிறீர்கள் என்றால் உங்கள் மனதில் எவ்வளோ குஷி இருக்கணும். முன்பு யாத்திரை சென்றீர்கள் என்றால் மனதில் என்ன வந்தது? இப்போது வீடு வாசலை விட்டுட்டு இங்கே வருகிறீர்கள் என்றால் எவ்வளோ சிந்தனைகள் வருது. நாம் பாப்தாதாட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு சிந்தனை இருக்குது. பாபா இதையும் புரிய வச்சிருக்காரு. எனக்கு சிவபாபா சொல்கிறாரு, யாருக்குள் பிரவேசமாகி இருக்கிறாரோ அவர் பிரம்மா. அப்போ நான் அந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசமாகி இருக்கக்கூடிய சிவபாபா சொல்கிற ஞானத்தை நான் கேட்குறேன். நான் பாப்தாதாவை பார்க்க போகிறேன், பாப்தாதா எதிரில் இருக்கன்ற ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றார். முதல்ல வம்சாவளி பிராமணர்களுடையது, அதன் பிறகு தான் தேவதைகளின் வம்சாவளியாக ஆகுது. இப்போது தூராந்தேசி பாபா குழந்தைகளை தூரதேச குழந்தைகளாக ஆக்குகின்றார், புரிய வைக்கிறார். நம்முடைய தேசத்தை உணர வைக்கிறார். இப்போ நாம் எல்லாருமே அங்கேருந்து தான் வந்தோம், அங்கே போகணும் அப்படின்றத புரிய வைக்கிறார்.
நீங்கள் அறிவீர்கள் ஆத்மா எப்படி முழு சக்கரத்திலும் பலவித வர்ணங்களில் வருகிறது என்று இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ஞானத்தை தூரதேச பாபா தான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. நீங்களும் சிந்தனை செய்யுங்க. இப்போ நாம் பிராமண வர்ணத்தினராக இருக்கிறோம். இதற்கு முன்பு இந்த ஞானம் இல்லாதப்போ சூத்திர வர்ணத்தினராக இருந்தோம். நம்முடையவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர். நாங்கள் பாபா சொல்கிறார், நீங்கள் கூட கிரேட் சூத்திரர், கிரேட் வைசியர், கிரேட் சத்திரராக முன்னே இருந்தீங்க அப்படின்றார். இப்போது இந்த விஷயங்களை பாபா தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. பாபா தான் எல்லாமே புரிய வைக்கிறாரு. ஏன்னா இது தூரதேசத்திற்கான ஞானம் அப்படின்றார். தூரதேசத்தில் வசிப்பவராகிய பாபா குழந்தைகளுக்கு முழு ஞானத்தையும் கொடுக்குறாரு. ஏன்னா சிவபாபா ஞானம் கொடுக்கறதுக்காக பிரம்மா உடலில் வர வேண்டியிருக்கு. சிவபாபாவுக்கு சொந்தமாக தனக்குன்னு சரீரம் கிடையாது. அவர் தான் ஞானக்கடல். சொர்க்கத்தின் ராஜ்யத்தை அவர் தான் கொடுக்குறாரு. கிருஷ்ணர் தர முடியாது. சிவபாபா தான் தராரு. கிருஷ்ணரை பாபான்னும் சொல்ல முடியாது. பாபா தான் ராஜ்யத்தை கொடுக்குறாரு. பாபா சொல்கிறாரு, நீங்கள் உண்மையிலும் உண்மையான பிராமணர்கள். நீங்கள் தான் குலவி என சொல்லப்படுகிறீர்கள். நீங்கள் புழுக்களை உங்களைப் போல பிராமணராக ஆக்குகிறீர்கள். உங்களுக்கு சொல்லப்படுகிறது, புழுக்களை கொண்டு அமர்ந்து பூம்பும் செய்யுங்கள். எப்படி குலவி புழுக்களை கொண்டு அதை கொத்தி கொத்தி என்ன ஆக்குது, குலவியாக ஆக்குதோ அது போல் நீங்கள் தான் என்ன பண்ணணும், ஞானம் இல்லாத குழந்தைகளை அழைச்சிட்டு ஞானம் கொடுத்து உங்களுக்கு சமமாக பிராமணராக ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த உதாரணங்கள் எல்லாமே இந்த சமயத்தினுடையது தான். ஆகையினால நீங்கள் தான் செல்ல குழந்தைகள், கண்ணின் மணிகள் அப்படின்னு உங்களுக்கு தான் சொல்லப்படுது அப்படின்னு பாபா சொல்கிறார். அதனால் பாபா கண்ணின் மணிகளே அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் என்னை உங்களுடையவர்களாக ஆக்கி கொண்டதால் நீங்கள் என்னுடையவராகிறீங்க. அப்படிப்பட்ட தந்தையை எவ்வளவு நினைவு செய்கிறீர்களோ பாவங்கள் நீங்கும். வேறு யாரையும் நினைவு செய்வதனால பாவம் நீங்காது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், உயிருடன் இருந்து கொண்டே தேக அபிமானத்திலிருந்து விடுபடுவதற்கான புருஷார்த்தம் செய்ய வேண்டும். இந்த பழைய உடல் மீது ஒரு சிறிதும் மோகம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், உண்மையான பிராமணராகி புழுக்களின் மீது ஞானத்தின் பூம்பும் செய்து அவர்களை உங்களை போன்ற பிராமணர்களாக ஆக்க வேண்டும். பாபா வரதானம் சொல்கிறாங்க, அமிர்த வேலையின் மகிமை புரிந்து திறந்த களஞ்சியத்திலிருந்து தனது பையை நிரப்பிக்கொள்ளும் அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள். அமிர்த வேலையினுடைய மகிமையை புரிஞ்சுட்டு திறந்த களஞ்சியத்திலிருந்து தனது பையை நிரப்பிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலி ஆத்மா ஆகுங்கள். வரதானத்தினுடைய விளக்கம். அமிர்த வேளையில் வரங்களை வழங்கும் வள்ளல் பாக்கிய வள்ளலிடமிருந்து எந்த அளவுக்கு அதிர்ஷ்ட ரேகை வரைய வேண்டுமோ வரைஞ்சிக்குங்க. ஏனெனில் அந்த சமயத்தில் கள்ளமில்லா பகவான் அன்பு நிறைந்தவராக உள்ளார். எனவே எஜமான் ஆகுங்கள், அதிகாரத்தை பெறுங்கள். பொக்கிஷத்திற்கு எந்த பூட்டும் கிடையாது. அந்த சமயத்தில் மாயாவின் சாக்கு போக்கினை விடுத்து நான் யாராக இருக்கின்றேனோ, எப்படி இருக்கின்றனோ அப்படியே உன் குழந்தையாவேன் என்ற ஒரு சங்கல்பம் வைங்க. மனம் புத்தியை தந்தையிடம் ஒப்படைத்து விட்டு இதய சிம்மாசனத்தில் அமர்ந்து விடுங்கள். அப்போது தந்தையின் அனைத்து பொக்கிஷமும் தனது போல அனுபவம் செய்வீர்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாரு, சேவையில் ஏதேனும் தன்னலம் கலர்ந்திருந்தால் வெற்றியும் கலப்படமாகவே இருக்கும். எனவே தன்னலம் இல்லாத சேவாதாரி ஆகுங்கள். அவ்யக்த இஷாரா. ஆத்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். ஆத்ம உணர்வில் இருக்க முயற்சி செய்யாதவராக ஒரு பிராமணரும் இருக்க முடியாது. ஆனால் நிரந்தர ஆத்ம உணர்வு, இதன் மூலம் கர்மேந்திரியங்களை முற்றிலும் வெற்றி கொள்வது, இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் முழு தூய்மை பெறுவது, தேகத்தின் பழைய சமஸ்காரங்கள் சம்பந்தங்களிலிருந்து முற்றிலும் மறுபிறவி அடைந்த நிலை பெற வேண்டும். இதற்காக உள்நோக்கு முகமுடையவர் ஆகுங்கள். இந்த முயற்சி செய்வதன் மூலம்தான் மதிப்பெண் பெறுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.